வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் முதலீட்டுக்கு சாதகமான சூழல், வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு திறந்த அழைப்பு. அமைச்சர் விஜித ஹேரத். சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான முறைமைகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும். நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கருணா. பாதுகாப்பு பிரதியமைச்சர் பதவியில் இருந்து அருண ஜெயசேகர விலக வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு சம்பவ விசாரணைகள் நியாயமாக நடைபெற்று வருவதோடு சூத்திரதாரிகள் விரைவில் சமூகத்திற்கு வெளிப்படுத்தப்படுவார்கள். அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன உறுதி. இனி விரிவான செய்திகள். அதிவேக நெடுஞ்சாலைகள் போன்ற முக்கியமான அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்காக உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் வெளிநாடுகளிலிருந்து நேரடி நிதி அல்லது கடன்களை பெற்று வரும் முறைமையினை பயன்படுத்த வேண்டும் என்ற யோசனையை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க முன்வைத்துள்ளார். உள்ளூர் வங்கிகள் வாயிலாக நிதி பெற்றால் கிராமப்புறங்கள் உள்ளிட்ட பிற அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி குறைக்கப்படும் அபாயம் இருப்பதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீன அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மெட்ரலஜிக்கல் கார்ப்பரேஷன் ஆஃப் சீனா லிமிடெட் நிறுவனத்தினால் கடவத்தை மேரிகம் இடையிலான மத்திய அதிவேக வீதி திட்டத்தின் முதல் கட்டம் முன்னேற்பட்டு வரும் நிலையில் இந்த புதிய நிதியமைப்பு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த திட்டத்தினை உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் மூலம் செயல்படுத்த வீதி அபிவிருத்தி ஆணைக்குழு பரிந்துரை செய்திருந்தாலும் பிற காரணங்களினால் அரசாங்கம் சீன நிறுவனத்துடன் திட்டத்தை தொடர முடிவு செய்துள்ளது. இதற்கமைவாக 37 கிலோமீட்டர் நீளமுள்ள கடவத்த மேரிகம் அதிவேக வீதியின் அடுத்த கட்ட பணிகள் அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ளது. இலங்கையில் தற்போது முதலீடுகளுக்கு ஏற்ற சூழல் உருவாகியுள்ளதாகவும் அச்சமின்றி நாட்டிற்கு வந்து முதலீடு செய்யும் வகையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு திறந்த அழைப்பு விடுக்கப்படுவதாகவும் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வர்த்தக கவுன்சிலின் உலகளாவிய சம்மேளனத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர், இந்த ஆண்டு எமது முதலீட்டு சபை பல்வேறு முக்கிய முதலீட்டாளர்களை நாட்டுக்குள் அழைத்து வந்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் 500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான முதலீடுகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டிருந்தார். வடக்கு மாகாணத்தில் காங்கேசந்துறை, பரந்தன் உள்ளிட்ட 3 புதிய முதலீட்டு வலயங்கள் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி வலயத்தின் கீழ் மேலும் 3000 ஏக்கர் காணிகள் முதலீடுகளுக்காக திறக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டை அழகானதும் வளமானதுமான ஒரு இடமாக மாற்ற அரசின் முயற்சி வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களுடன் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர், தாய்நாட்டிற்காக திரும்பி முதலீடு செய்ய விரும்பும் உலகளாவிய இளைஞர்களுக்கும் இது சிறந்த வாய்ப்பாகும். பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் பணம் ஈட்டியவர்களுக்கு இன்று தாயகத்தில் முதலீடு செய்ய சிறந்த காலம் என்று தெரிவித்திருந்தார். முதலீட்டாளர்களுக்கு வெளிப்படையான பாதுகாப்பான சூழல் வழங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அச்சமின்றி இலங்கையில் முதலீடு செய்ய முடியும் என்பதையும் அமைச்சர் உறுதிப்படுத்தினார். சிறுவர் பாதுகாப்பு என்பது நீதித்துறையுடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு முக்கிய விடயமாகும் என்று நீதியமைச்சர் ஹர்சன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்குரிய நீதியினையும் அனைத்து சிறுவர்களுக்கும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்ட முறைமைகளை மறுசீரமைப்பது இன்று மிக அவசியமாக உள்ளது. சிறுவர் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் சர்வதேச சிறுவர் பாதுகாப்பு மாநாடு ஜூலை 25ஆம் தேதி ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. இலங்கையில் சிறுவர்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகளை எதிர்த்து அவற்றை ஒழிக்க தேவையான அழுத்தங்களை உருவாக்குவதே இந்த மாநாட்டின் முக்கிய குறிக்கோளாகும். இந்த மாநாட்டில் அரசு நிறுவனங்கள், உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். களனி பல்கலைக்கழகத்தில் பால்நிலை கற்கைகள் மற்றும் நிலையமும் தேசிய நிருபர் பாதுகாப்பு தேசிய அதிகார சபையும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் யுனிசெஃப் இணைந்து தொழில் மற்றும் நிதி உதவி வழங்கி வருகிறது. மாநாட்டில் உரையாற்றிய சபாநாயகர் வைத்திய ஜெகத் விக்ரமரத்ன, இது வெறும் மாநாடு அல்ல, இது சிறுவர் பாதுகாப்பு குறித்து நாட்டில் தொடரும் ஒரு முக்கிய உரையாடல் செயலாக்கத்திற்கு வழிவகுக்கும் தளமாகவும் இது அமைகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தலைவர் மற்றும் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி பிரீதி இனோகா அமர்சிங்க, பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு நீதி அளிப்பதோடு எதிர்காலத்தில் அவர்களை பாதுகாக்க முறைமைகள் மிகவும் அவசியமானவை. சமூக அமைப்புகள் மற்றும் சமூக அங்கத்தவர்களின் பங்குதான் இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார். 2019 உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் போது முக்கிய பொறுப்பில் இருந்த அருண ஜெயசேகர தற்போது பாதுகாப்பு பிரதியமைச்சராக இருப்பது முறையான விசாரணைகளுக்கு இடையூறாக அமைகிறது என்று கூறி அவர் உடனடியாக பதவியை விட்டு விலக வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். அருண ஜெயசேகர பதவியிலிருந்து விலக தவறினால் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் அதுவும் செய்யப்படவில்லை என்றால் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர தயாராக உள்ளதாகவும் முஜிபுர் ரஹ்மான் எச்சரித்தார். ஏப்ரல் 21 சம்பவத்தின் போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்த ஒருவரே தற்போது பாதுகாப்பு துறையில் முக்கிய பதவியில் இருப்பது சுயாதீன மற்றும் நியாயமான விசாரணைகளுக்கு இடைவெளியை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டிருந்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் அதே சம்பவத்தில் பொறுப்பு கூற வேண்டியவர் அமைச்சராக இருப்பது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையே கேள்விக்குறியாக்குகிறது என்று விமர்சித்தார்.
தாக்குதல்களை சுயாதீனமாக விசாரிக்க வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட பதவியில் இருப்பவர்களுக்கு அரசாங்கம் தடையின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் எமது நம்பிக்கையில்லா பிரேரணை மூலமாக அதை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்போம் என்று முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தினார். 2019 உயிர்த்த ஞாயிறு சம்பவத்திற்கு சம்பந்தப்பட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை உட்பட அனைத்து முக்கிய நபர்களும் தற்போது நீதிமன்ற முறைகளின்படி சுயாதீனமான விசாரணைகளுக்கு உட்பட்டுள்ளார்கள் என்று அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன தெரிவித்தார். அத்தோடு சம்பந்தப்பட்ட சூத்திரதாரிகளை விரைவில் சமூகத்திற்கு வெளிப்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். அமைச்சர் கடந்த ஆட்சி காலத்தில் இந்த விசாரணைகள் நம்பிக்கையற்ற முறையில் நடந்தாலும் பல விசாரணைகள் இருந்தாலும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. ஆனால் இப்போது நீதிமன்றம், போலீஸ் மற்றும் சட்ட செயல்முறை சுயாதீனமாக செயல்பட்டு சட்ட முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பேரழிவுக்கு பின்னணி வைக்கும் நம்பிக்கை இல்லாதவர்கள் விரைவில் கண்டுபிடிக்கப்படுவார்கள். இதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்ளப்படாது. விரைவில் உண்மைகள் வெளிவரும் என்றும் நம்புகின்றோம் என்று அமைச்சர் கூறினார். சஜித் பிரேமதாசவுக்கு எதிர்க்கட்சி தலைவராகவும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவராகவும் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்தார். தற்போது எதிர்க்கட்சியில் உள்ள உள்நிலை பிரச்சனைகள் மிக பெரியது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இவற்றால் நாட்டின் அரசியல் சூழல் பாதிக்கப்படாமல் நாம் எமது நாட்டின் முன்னேற்ற பாதையினை தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஊழல் மற்றும் மோசடி தொடர்பான விசாரணைகள் எந்தவித அரசியல் அழுத்தமும் இல்லாமல் தொடரும் எனவும் நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த அமைச்சர், எதிர்க்கட்சிகள் இவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்தாலும் சட்ட நடவடிக்கைகள் தொடரும். பிரபலங்கள் எனப்படுபவர்கள் கைது செய்யப்படுவது அவர்களின் பெயரையோ புகழையோ கருத்தில் கொண்டு அல்ல, நேர்மையான விசாரணைகளின் அடிப்படையில் மட்டுமே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்று அமைச்சர் கூறினார். மதுகமவில் கைது செய்யப்பட்ட ஜெகத் விதானவின் மகன் தொடர்பாக பேசும் போதும் அவர் மீது விசாரணைகள் 2 மாதங்களுக்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சி காரணமாகவே கைது செய்யப்பட்டதாக பரப்பப்படும் செய்திகள் உண்மையற்றவை. இங்கு நீதிமன்றத்திற்கும் போலீஸ் விசாரணைகளுக்கும் அரசியல் தலையீடு கிடையாது என்று நலிந்த ஜாதிச வலியுறுத்தினார். இந்த நிகழ்வுகள் வரும் தனிப்பட்ட நடவடிக்கைகள் அல்ல. பாதாள குழுக்கள், போதைப்பொருள் வலையமைப்புகள், சில முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு நிர்வாக அமைப்புகளின் சில பிரிவுகளும் இதில் தொடர்புடையவை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதனால் இந்த நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் இதனை அரசியல் வாய்ப்பாக மாற்ற முயற்சிக்கலாம் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். புதிய அரசியலமைப்பு தொடர்புடைய எந்த வெளிப்படையான நடவடிக்கையும் இதுவரை நடைபெறவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட அவர், புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான கால வரம்பு குறித்து பிரதமர் தெளிவாக அறிவிக்காததையும், பெலவத்தையில் உள்ள ஜேவிபியின் அலுவலகத்தில் இந்த பணிகள் ரகசியமாக நடைபெறுவதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து விரைவில் 1 வருடமாக போகின்றது. இருப்பினும் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதில் இதுவரை வெளிப்படையான எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை. மக்களின் கருத்துக்களும் நிபுணர்களின் யோசனைகளும் பெறப்படவில்லை. நாடாளுமன்றத்தின் பங்களிப்பும் காக்கப்படவில்லை. எனவே புதிய அரசியலமைப்புக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் மற்றும் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தோடு ஒப்பிடுகையில் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி 5.2% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக கூட்டு ஆடை சங்கத்தின் மன்றம் தெரிவிக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐக்கிய ராஜ்ய சந்தைகளில் ஏற்பட்ட வலுவான லாபம் காரணமாக இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த ஜூன் மாதத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான இலங்கையின் ஏற்றுமதி 23.1% அதிகரித்துள்ளது. அதே நேரம் பிரித்தானியாவுக்கான இலங்கையின் ஏற்றுமதி 20.4% அதிகரிக்கின்றது. இதற்கமைய 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மொத்த ஆடை ஏற்றுமதி 8.95% அதிகரித்துள்ளதாக கூட்டு ஆடை சங்கங்களின் மன்றம் தெரிவித்துள்ளது.